வணக்கம் எல்லாருக்கும். நேற்று சொல்லியிருந்தேன், இந்த எம்ப்ராய்டிங் பற்றி சொல்லியிருந்தேன். அதுக்கு என்னென்னலாம் தேவைங்கிறத இப்போ பார்ப்போம். இது எம்ப்ராய்டிங் பண்ணுறதுக்கான ஒரு இதில் பார்த்திங்கன்னா, துணியை கொடுத்து நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு செய்யணும். அது நான் அப்போங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு அது விவரமாக. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நூல் இருக்கும். அதை எடுத்து அது எம்ப்ராய்டிங்காக இருக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா கடையிலே சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த நூல் இது எடுத்துக்கணும். அப்புறம் அதுக்கு மார்க் பண்ணுறதுக்கு மார்க்கர், நம்ம டிசைன் மார்க் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இது தேவை. அதுலேயே 2 விதமாக இருக்குது. இது நீங்கள் மார்க் பண்ண கையோட இது இப்படி இருக்கும். இது மேஜிக் பேனான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது பண்ணால் உடனே உங்களுக்கு அயன் பண்ணால் உடனே இது மறையும். அப்புறம் எம்ப்ராய்டிங் பண்ணுறதுக்கு காட்டன், இந்த மாதிரி காட்டன் தேவைப்படும். அப்புறம் இந்த மாதிரி இந்த பார்த்திங்கன்னா, இது எம்ப்ராய்டிங்க்கு வச்சு அது மேலே செய்கிறது. நான் அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த நீடில் பார்த்திங்கனாக்கா துளிப்புன்னு சொல்லுவாங்க. துளிப்பு இது இது நூல் வச்சு செய்கிறதுக்காக 07 mm போட்டிருக்கு பாருங்கள், 18ன்னு அது மாதிரி. அப்புறம் இந்த சீசோ, இது கட் பண்ணுறதுன்னு கட்டர்னு சொல்லுவாங்களா அது. அப்புறம் இந்த ஊசி, இது நூல் கோப்போம்ல அந்த ஊசி, அது நம்ம கையோடு வர்றதுக்காக மேக்னெட் இப்படி வந்துடும். அப்புறம் ஸ்விஷலு, அப்புறம் அந்த மாதிரி இந்த எம்ப்ராய்டிங் பண்ணுற நூலை நீங்கள் இந்த மாதிரி அட்டை இருக்கும். இது எப்படின்னா க்ளஸரில் இருக்கும். அதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஸ்கேல் மாதிரியும் வச்சுக்கலாம் வாங்க முடியாதவங்க. அப்புறம் அப்படி இல்லாட்டி இது மாதிரி சின்னதாக ஒரு பீஸ் போட்டு நீங்கள் இந்த மாதிரி நூலை செக்யூராக நல்லா சேஃப்டியாக வச்சுக்கலாம். இது மாதிரி எங்கேயும் ரொம்ப சிக்காகாமல் இருக்கும் அந்த மாதிரி. அப்புறம் பென்சில், உங்களுக்கு தேவையானது மார்க் பண்ணுறதுக்கு, அது பேனா. அவ்வளோதான் இப்போதைக்கு இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.